ஆனால் சம்திங் ஹேப்பன்ட், ஏதோ ஒன்று நடந்தது. என்ன நடந்ததுன்னு கேட்டால் 3 காரியம். நம்பர் 1, God orchestrated the trajectory of Moses' journey. இந்த மோசேயை பாதுகாத்து தேவன் என்ன செய்தார்னா, ஒரு சரியான பாதையை கர்த்தரே முன்னெடுத்து அவன் போய் சேர வேண்டிய இடத்தை தேவன் முன்குறித்தார். அவனோட ட்ரெஜெக்டரியை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணார். மோசேயின் பெற்றோர் நேரடியாக கூட கொண்டு போய் அந்த பிள்ளையை அவங்க வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு பயந்தாங்களோ அந்த இடத்துக்கே கர்த்தரே கொண்டு போய் நிறுத்திட்டார். நம்பர் 2, God took Moses at the right time. சரியான நேரத்தில் கொண்டு போனார். ராத்திரி போய் பிள்ளை போய் நிற்கல, மதியானம் போய் நிற்கல. அந்த ராஜகுமாரத்தி எப்பொழுது குளிப்பாளோ குளிக்கிற நேரத்துக்கும் இந்த பிள்ளை போய் பக்கத்தில் சேர்றக்கும் நேரம் சரியாக இருந்தது. நம்பர் 3, God brought an amazing transformation. ஒரு பெரிய மறுரூபத்தை அங்கே உண்டாக்கினார், மாற்றத்தை உண்டாக்கினார். என்ன மாற்றம்னு கேட்டால், கொடுமையான சட்டத்தை பிறப்பித்த அதே வீட்டை சேர்ந்தவர்கள் எபிரேய பிள்ளையை பார்த்த உடனே இரக்கம் வந்ததாம். இரக்கம், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த அம்மாக்குள்ள வந்திருக்கு. பொதுவாகவே சட்டம் இருக்கு, ராஜா போட்டிருக்காரு, ஆண் பிள்ளைகள் எல்லாம் எபிரேய பிள்ளைகள் கொல்லப்படணும். அவருடைய மகள் அந்த பிள்ளையை பார்க்கும்போது எதுக்கு இது இங்கே வந்திருக்கு, போய் கொல்லு போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய இருதயத்தை மாற்றி இருந்தார். மறந்துடாதீங்க, நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃபுக்கு ஒரு ட்ராஜெக்டரி, ஆண்டவர் ஒரு பாதையை, திசையை கர்த்தர் முன்குறிக்கிறார். ஏற்ற காலத்தில் அதனின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறார். த டைமிங். நம்பர் 3, நம்ம போய் அடையும் போது நம்ம யார் சந்திக்க கூடாது, பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுடைய மனதை கூட தேவன் நமக்காக மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது